வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனை அறிகிற அறிவினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த உலகத்திலே மிகவும் விலையேறப்பெற்ற அறிவு, மேன்மையான அறிவு நம்மை உண்டாக்கின தேவனை அறிந்து கொள்வதே ஆகும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவனை அறிகிற அறிவிலே வளர பிரயாசப்படுவோம். வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க நாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிகிறதினால் நமக்கு பாதுகாப்பும் உண்டு. சங்கீதம் 91:14ஆம் வசனத்தில் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு நித்திய ஜீவனுண்டு. தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு தேவனுடைய கிருபையும், தேவனுடைய சமாதானமும், தேவனுடைய பாதுகாப்பும் உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனை அறிய நாம் பிரயாசப்படுவோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அறிகிறதினால் இவ்வளவு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. தேவனுடைய கிருபையை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு, தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.